இப்ப மறுபடியும் அதே மாதிரி போய் நான் நிக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா ஒண்ணுடா, இன்னொரு தடவை நீ ஜெயிலுக்கு போனன்னு வைக்க, உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். காலம் பூரா ஜெயில கடன்னு விட்டுருவேன். கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க, என்ன கத்தாதீங்க. ஏய், ஏன் கத்தக்கூடாது? வீட்டுல இனியா இருக்கா, அவளுக்கு கேட்டுட்டு போகுது. ஏய் நிதிஷ், என்னடா நீ? ஏன்டா இப்படி பண்ற? ஏன் நீ உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்துற? நல்ல பையனா தானடா இருந்த, என்னடா நீ? பலாரும் நாள் அறையாவ கொஞ்சிட்டு இருக்கியா நீ? எல்லாம் நீ குடுக்கற இடதா அவன் உருப்படாம போறான். பெத்துட்டானே, வேற என்ன பண்ண முடியும்? சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சந்திரிகா. ஒன்னு அவனை திரும்பி வாழ சொல்லு, இல்லன்னு வைக்க நான் யோசிக்க மாட்டேன், கொண்டு போட்டுருவேன். இவனால தினம் தினம் என்னால அவமானப்பட்டு இருக்க முடியாது. போதும் நிறுத்துங்க. சும்மா கொல்லுவேன் அது இதுன்னு பேசுறீங்க. என்ன கோவம் வருதா? 24 மணி நேரமும் இவன் எப்படி இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கணுமா? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன், என் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு அம்மாவும் பையனும் என் வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னையோட என் நிம்மதியா போச்சு. வாய மூடுங்க. பொறுமையா போகலாம்னு பார்த்தா என்ன ரொம்ப பேசுறீங்க? அம்மாவும் மகனும் சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் வழி இல்லாமலா உங்களை தேடி வந்தோம்? போதும் போதுன்ற அளவுக்கு பணத்தோடையும் வசதியோடவும் தான் நாங்க இருந்தோம். அதுக்கு ஆசைப்பட்டு நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்க. என்னவோ பெரிய நல்லவர் மாதிரி பேசுறீங்க. இத்தனை நாள் நம்ம மகனா இருந்தவன் தப்பு பண்ணும்போது மட்டும் இவன் ஏன் மகனாயிட்டானா? எவ்வளவு சுயநலவாதி நீங்க. வாமா.